கண்மணி கண்மணி செல்ல குட்டி கண்மணி கோழி குண்டு கண்களை சிமிட்டி அழகாய் வருவாள் கண்மணி கண்மணி ஆடிக்கிட்டு பாடிக்கிட்டு ஒயிலாய் வருவாள் கண்மணி 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 இவளின் நண்பன் பப்பு ரொம்ப ரொம்ப குறும்பு. ரெண்டு பேரும் ஒன்னா சேர்ந்தா குதூகலம் தான் போங்க. கண்மணி பப்பு பாருங்க. கண்மணி கண்மணி செல்ல குட்டி கண்மணி. கண்மணி என்ன செய்யற நீ? வா சுப்பு, நாங்க பாண்டி விளையாடுறோம். ஹாய் சுப்பு. பப்புக்கு சுப்புனா ரொம்ப பிடிக்கும். ஆமா, நேத்து உங்களை பார்க்கவே இல்லையே. எங்க போயிருந்தீங்க? நாங்க எங்க மாமா வீட்டுக்கு போயிருந்தோம். ஐயா, எவ்வளவு நல்லா இருந்துச்சுல கண்மணி. ஆமா ஆமா. அப்படி என்னதான் செஞ்சீங்க அங்க? எனக்கும் சொல்லுங்கள. என்ன, தூங்கி எழுந்ததுல இருந்து சொல்லணுமா? ஆமா, எல்லாமே சொல்லணும். சொல்றேன் கேளு. கொக்கரக்கோ சேவலே கொண்டையாட்டும் சேவலே நித்தம் எம்மை காலையில் நேரத்திலே எழுப்புவாய். தூங்குகின்ற உலகையே குரல் கொடுத்து எழுப்புவாய். கொக்கரக்கோ சேவலே வாழ்க உந்தன் சேவையே. சேவல் அதிகாலையிலேயே எழுந்து நம்மையும் எழுப்பி விட்டுடும். ஆமா. எனக்கு ஒரு சந்தேகம். வீட்ல சேவல் இருந்தா சரி, இல்லைன்னா யார் நம்ம எழுப்புவாங்க? என்ன பப்பு, மறந்துடுச்சா? அன்னைக்கு ஒரு நாள் கடிகாரம் எழுப்புச்சே. என்னது, கடிகாரமா? ஆமா. சின்ன சின்ன கடிகாரம், சிறப்பு மிக்க கடிகாரம், என்றும் இங்கும் நேரத்தை எடுத்து காட்டும் கடிகாரம். அண்ணன் தம்பி போலிங்க அழகாய் முட்கள் இரண்டுண்டு ஒன்றன் பின்னே ஒன்றாக ஓடி சுற்றி மணி காட்டும். சரி, அப்புறம் என்னாச்சு? அப்புறமா அப்புறம் நாங்க வேப்பங்குச்சியால பல் விளக்கிட்டு வந்தோமா. அம்மா எங்களுக்காக நான் சொல்றேன் அம்மா எங்களுக்காக ஒரு பெரிய வடை சுட்டு வச்சிருந்தாங்க. அது வடை இல்ல பப்பு, தோசை. ஆமா ஆமா, அப்பதான் முதல் தடவையா நான் அதை சாப்பிட்டேன். ரொம்ப ருசியா இருந்தது. கேட்டாலே நாக்குல எச்சு ஊறுது. மேல சொல்ல. கேளு. தோசை அம்மா தோசை, அம்மா சுட்ட தோசை, அரிசி மாவும் உளுந்து மாவும் கலந்து சுட்ட தோசை. அப்பாவுக்கு 4, அம்மாவுக்கு 3, அண்ணனுக்கு 2, பாப்பாவுக்கு 1. தின்ன தின்ன ஆசை திருப்பி கேட்டால் பூசை. ஆமா, பல் விளக்கிட்டு உடனே தோசை சாப்பிட்டீங்களா? பால் குடிக்கலையா? குடிச்சோமே. சொல்ல மறந்துட்டேன். மாமா வீட்ல நாங்க பசு கூட பார்த்தோம். பசு மட்டுமா, கண்ணு குட்டி கூட தான். இவ்வளவு குட்டியா அழகா இருந்துச்சு. அது என்ன மாதிரியே. ஆமா, அது எப்படி இருந்துச்சு தெரியுமா? தோட்டத்தில் மேயுது வெள்ளை
பசு, அங்கு துள்ளி குதிக்குது கன்று குட்டி. அம்மா என்குது வெள்ளை பசு, உடனண்டையில் ஓடுது கன்று குட்டி. நாவால் நக்குது வெள்ளை பசு, பாலை நன்றாய் குடிக்குது கன்று குட்டி. முத்தம் கொடுக்குது வெள்ளை பசு, மடிமுட்டி கொடுக்குது கன்று குட்டி. எனக்கு பெரிய பந்து விளையாடணும்னு ஆசையா இருக்கு. எனக்கு பட்டம் விடணும்னு ரொம்ப ஆசை தெரியுமா? ஆமா கண்மணி, உனக்கு என்ன ஆசை? ஒன்னா ரெண்டா சொல்றேன் கேளு. ஆசை ஆசை ஆசை, பள்ளி செல்ல ஆசை, படிக்க படிக்க ஆசை, பாடம் படிக்க ஆசை, பண்டிதனாக ஆசை. பெரிய பண்டிதன் ஆகணும்னா நிறைய படிக்கணும்ல, நிறைய விஷயம் தெரியணும்ல. ஆமா சுப்பு, ஆமா ஆமா. அ ஆ இ ஈ கூட தெரியணும். ஞாபகம் இருக்கா கண்மணி, அன்னைக்கு அம்மா நமக்கு சொல்லி கொடுத்தாங்களே. அணிலும் ஆடும் ஆவாம், இலையும் ஈயும் ஈயாம், உரலும் ஊசியும் உப்பூவாம், எலியும் ஏணியும் ஏயாம், ஐவர் ஒட்டகம் ஐ ஓவாம், ஓணான் ஔவை ஓ ஓவாம். ஆ ஆ பாடம் கற்றோமே, அன்னை முத்தம் பெற்றோமே. நல்லா வேணும். சும்மா இரு பப்பு. ஏன் அப்படி சொல்ற பப்பு? இது என்ன பண்ணிச்சு? இப்ப ஏதோ நல்ல புள்ள மாதிரி படுத்திருக்கே. இது நேத்து எவ்வளவு லூட்டி அடிச்சு தெரியுமா? ஆமா, சரியான குறும்புக்கார பூனை இது. பால் மட்டும் நல்லா குடிச்சிடும், ஆனா எலி கூட பிடிக்க தெரியாது. மக்கு பூனை. குட்டி பூனை வீட்டிலே குறும்பு நிறைய பண்ணுது, சக்தி பானை உருட்டுது, பாலையெல்லாம் குடிக்குது. எலி பிடிக்க தெரியலே, இந்த பூனை சரியில்லை, வரட்டும் அம்மா சொல்கிறேன், வாசக்கதவை மூடுவேன். ஏன் பப்பு சோகமா இருக்க? ஆமா, கண்மணிக்கு அந்த பூனைய தான் ரொம்ப பிடிக்கும். என்னை விட என்னை யாருக்கு பிடிக்கும்? இல்ல செல்லம், எனக்கு உன்னதான் முதல்ல பிடிக்கும். அதுவும் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். தோ தோ நாய்க்குட்டி, துள்ளியோடும் நாய்க்குட்டி, லுள் லுள் நாய்க்குட்டி, வாலையாட்டும் நாய்க்குட்டி. எங்கள் வீட்டு நாய்க்குட்டி நன்றி உள்ள நாய்க்குட்டி, கண்ணை போல வீட்டையே காக்கும் எங்கள் நாய்க்குட்டி. அதோ பாரு வாத்து. நாங்க இதுங்கள நேத்து கூட பார்த்தோமே. அப்படியா? ஆமா, அதுவும் அந்த குட்டி குள்ளமணி வாத்து இருக்கே, சரியான சிடுமூஞ்சி, அழுமூஞ்சி. ஏன்? நேத்து அவங்க அம்மா அத சமாதானம் செய்யறதுக்குள்ள ஒரு வழி ஆயிட்டாங்க தெரியுமா? அப்படி என்னதான் ஆச்சு?
பக்குவ பார்த்து உள்ளமணி பார்த்து மெல்ல உடலை சாய்த்து மேலும் கீழ் பார்த்து செல்லமாக நடக்க சின்னமணி பார்த்து நேத்து என்ன ஆச்சு தெரியுமா? திடீர்னு பப்புவை காணவே காணோம். ஐயோ, அப்புறம் என்ன செஞ்ச நீ? தேடு தேடுன்னு தேடினேன். கடைசியில பார்த்தா அவன் பட்டாம்பூச்சி பின்னாடி ஓடிக்கிட்டு இருந்தான். பட்டு பட்டாம்பூச்சி பட்டு கட்டி போச்சு வட்டமிட்டு பூவை வந்து தொட்டு போச்சு எட்டி பிடிக்க சென்றேன் என்னை தப்பி போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு எட்ட எட்ட மேலே எங்கோ பறந்து போச்சு சிக்கு 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 சிக்கு. ஹையா, நல்லா இருக்கு இந்த விளையாட்டு. ஆமா, ரயில் வண்டி விளையாட்டு ரொம்ப நல்ல விளையாட்டு தான். பப்பு, உனக்கு ஞாபகம் இருக்கா? நேத்து கூட நம்ம ரயில் வண்டி பார்த்தோமே. என்னது, ரயில் வண்டிய நிஜமாவே பாத்தீங்களா? ஆமா, நிஜமா. அதுல ஏறி கூட போனோமே. அப்படியா? எனக்கு அந்த ரயில் வண்டிய பத்தி கொஞ்சம் சொல்ல கண்மணி. சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. நீண்ட வண்டி தொடர் வண்டி நீண்ட தொலைவு போகும் வண்டி கண்ட ஆழத்தில் அது போகும் தட தடவென்றே விரைந்தோடும் என்று ஒலிப்பது புகை வண்டி பாம் என ஒலிப்பது மின் வண்டி. பச்சை சிவப்பு கொடிகளை நிலைய தலைவர் காட்டிடுவார் சிவப்பை காட்டினால் நின்றுவிடும் பச்சை காட்டினால் மாய்ந்தோடும். கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு கோ சிக்கு புக்கு சிக்கு புக்கு சிக்கு புக்கு. சரி, வேற என்ன பாத்தீங்க நேத்து? வேற வேற பெரிய யானை பார்த்தோம். சவாரி கூட செஞ்சோமே. யானையா? நான் யானை பார்த்ததே இல்லப்பா. அப்படியா? சரி, அது எப்படி இருந்துச்சுன்னு சொல்றேன், கேளு. யானை பெரிய யானை யாருக்கும் அஞ்சா யானை ஆனை வயிற்று யானை பல்லை காட்டா யானை முரத்தை போல காது முன்னால் வீசும் யானை சிறிய கோலி குண்டாய் சின்ன கண்கள் யானை முன்னங்காலை மடக்கி முட்டி போட்டு படுக்கும் சின்ன குழந்தை ஏற்றி சிங்காரமாய் நடக்கும். ஹை, வாழை இலையில சாப்பாடா இன்னைக்கு? ஆமா, எதுல இருந்தா என்ன, சாப்பாடு போட்டா சரிதான். சரியான சாப்பாட்டு ராமன். அது சரி, உனக்கு தெரியுமா சுப்பு, வாழை மரத்தோட எல்லா பாகங்களுமே நமக்கு பயன் தரக்கூடியது. அது எப்படி? சொல்றேன் கேளு. தானானே தந்தானானே தந்தானானா தானானே தந்தானானே தந்தானானா வாழை மரம் வழவழப்பா இருக்கும் மரம் சீப்பு சீப்பா வாழைப்பழம் தின்ன தின்ன கொடுக்கும் மரம் பந்தி வைக்க இலைகள் எல்லாம் தந்திடுமா அந்த மரம் காயும் பூவும் தண்டுகளும் கறி சமைக்க உதவும் மரம் கல்யாண வாசலிலே கட்டாயம் இருக்கும் மரம்.
இப்ப தூங்க வேண்டியதானே? தூங்குறதுக்கு முன்னாடி ஒரு நல்ல கதை கேட்கணும். எனக்கு ஒரு கதை தெரியுமே. கதையா? எனக்கு சொல்லு, எனக்கு சொல்லு. இரு, பாட்டாவே சொல்றேன். சுற்றி சுற்றி வந்தது, குடிக்க தண்ணீர் கிடைக்காமல் மிகவும் கஷ்டப்பட்டது. பிறகு ஒரு ஜாடியை வீட்டின் முன்னே கண்டது. எட்டி எட்டி பார்த்தது, எட்டவில்லை தண்ணீர். என்ன செய்தது அது, என்ன செய்தது? சிறிய கற்களை கொண்டு வந்து அந்த ஜாடியில் போட்டது. தண்ணீர் மேலே வந்ததும் தாகம் தீர குடித்தது, சந்தோஷமாய் பறந்தது. ஆகையாலே நாமுமே முயற்சி செய்ய வேண்டுமே, முயற்சி செய்ய வேண்டுமே. அதோ பாரு எலி. அந்த எலி சட்டையை தூக்கிக்கிட்டு இவ்ளோ வேகமா எங்க போகுது? வாங்க போய் பாப்போம். எலியாரே, எலியாரே, எங்கே போறீங்க? எலிசபெத் ராணியை பார்க்க போறீங்க. 7 கடல் தாண்டி நீங்க எப்படி போவீங்க? ஏரோப்ளேன் டிக்கெட் வாங்கி பறந்து போவீங்க. வழியில பசி எடுத்தா என்ன செய்வீங்க? வழக்கமான பஜ்ஜி வடை வாங்கி கொள்வீங்க. தில்லியில பேச போற செய்தி என்னங்க? டிவியில பார்த்து நீங்க தெரிந்து கொள்ளுங்க. என்னது தெரிஞ்ச மாதிரி இன்னும் நிறையவே எனக்கு தெரியும். அப்படியா? வேற என்ன தெரியும்? கசட தபர ஞான நமன ஏரல வரல. ஐயோ, எனக்கு இன்னும் இது சரியா வரல. இதெல்லாம் தமிழ் எழுத்துகள் தானே? ஆமா, அன்னைக்கு ஒரு நாள் கண்மணி எனக்கு இதெல்லாம் ரொம்ப நல்லா சொல்லி கொடுத்தா. கசட தப்பர வல்லினமாம், ஞகன நமன மெல்லினமாம், எரல வழல இடையினமாம், நல்லவங்க நம்பினமாம், காஞ்ஞாச்சனா தானா தானா பாமயர லவழலரண. உயிரெழுத்தும் மெய்யெழுத்தும் சேர்ந்தால்தான் உயிர் மெய்யெழுத்து. சத்தம் போட்டு படித்திடணும், நீ முத்து முத்தாய் எழுதிடணும். சரி, இன்னும் வேற என்னெல்லாம் செஞ்சீங்க நேத்து? மாமா காசு கொடுத்தாரா, அதை எடுத்துக்கிட்டு கடைத்தெருவுக்கு போய் மிட்டாய் வாங்கி சாப்பிட்டோம். முக்கியமானது சொல்லலையே நீ. என்னது? நாங்க எப்படி போனோம் தெரியுமா சுப்பு? கை வீசிக்கிட்டே பாட்டு பாடிக்கிட்டே போனோம். ஹை, என்ன பாட்டு பாடினீங்க? கைவீசம்மா கைவீசு, கடைக்கு போகலாம் கைவீசு. மிட்டாய் வாங்கலாம் கைவீசு, மெதுவாய் திங்கலாம் கைவீசு. சொக்காய் வாங்கலாம் கைவீசு, சொகுசாய் போடலாம் கைவீசு. கோவிலுக்கு போகலாம் கைவீசு, கும்பிட்டு வரலாம் கைவீசு. இந்த குச்சியை பார்த்தா உனக்கு என்ன ஞாபகம் வருது பப்பு? நேத்து பார்த்தோமே, அந்த ஆட்டக்கார குரங்கு தான் ஞாபகத்துக்கு வருது. என்ன ஆட்டக்கார குரங்கா?
அது இருக்கே, குச்சிய பார்த்தாலே ஆட ஆரம்பிச்சிடும். இந்த மாதிரி. குரங்கு நல்ல குரங்கு, குற்றாலத்து குரங்கு, மரத்தின் மேலே ஏறும், மலையின் உச்சி சேரும், பொட்டு கடலை பொறுக்கும், பொருளை எல்லாம் இறைக்கும், பொட்டி கரணம் போடும், அப்பை கண்டால் ஆடும். இது என்னது? இது இலந்த பழம். இலந்த பழமா? எனக்கு அதெல்லாம் பிடிக்காதுப்பா. எனக்கு மாம்பழம் தான் பிடிக்கும். ஹை, மாம்பழம். எனக்கும் மாம்பழம் ரொம்ப பிடிக்கும். எனக்கும் தான். நேத்து எங்க மாமா வீட்ல மாம்பழம் சாப்பிட்டோமே. மாம்பழமா மாம்பழம், மல்கோவா மாம்பழம், சேலத்து மாம்பழம், தித்திக்கும் மாம்பழம், அழகான மாம்பழம், அல்வா போல மாம்பழம். உங்களுக்கும் வேண்டுமா? இங்கே ஓடி வாருங்கள், பங்கு போட்டு தின்னலாம், பங்கு போட்டு தின்னலாம். அது என்ன உன் கையில கண்மணி? ஏதோ சாப்பாட்டு விஷயம் தான் இது. எனக்கு இப்பவே வாய் ஊறுது. சரியா சொன்ன பப்பு. டொட்டடை. ஹை, லட்டு. எனக்கு எனக்கு நேத்து எங்க அத்தை லட்டு செஞ்சு கொடுத்தாங்க. கிட்டு, பட்டு, எனக்கு, பப்புவுக்கு எல்லாருக்கும் பங்கு போட்டு கொடுத்தாங்க. வட்டமான தட்டு, தட்டு நிறைய லட்டு, லட்டு மொத்தம் 8, 8இல் பாதி பெட்டு, எடுத்தான் மீத பெட்டு, மீதம் உள்ள லட்டு முழுதும் தங்கை பட்டு, போட்டான் வாயில் பிட்டு, கெட்டு 4 லட்டு பட்டு, 4 லட்டு மொத்தம் தீர்ந்ததெட்டு, மீதம் காலி தட்டு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாக. தாயம். ஹையா. ஆமா, நீ பாடினியே. அது என்ன பாட்டு கண்மணி? அதுவா? அது பாரதியார் பாட்டு சுப்பு. பாரதியார் யாரு கண்மணி? பாரதியார் ஒரு கவிஞர். அவரு குழந்தைகள் என்னெல்லாம் செய்யணும்னு பாட்டாவே சொல்லியிருக்காரு. ஓடி விளையாடு பாப்பா, நீ ஓய்ந்திருக்கலாகாது பாப்பா, ஓடி விளையாடு பாப்பா, ஒரு குழந்தையை வையாதே பாப்பா. காலை எழுந்தவுடன் படிப்பு, பின்பு கனிவு கொடுக்கும் நல்ல பாட்டு, முழுதும் விளையாட்டு என்று வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா, நீ வழக்கப்படுத்திக் கொள்ளு பாப்பா. 1 2 3 4. அட பப்பு, உனக்கு இவ்ளோ நல்லா என்ன தெரியுமா? நல்லா தெரியுமே. நம்ம கண்மணி தான் சொல்லி கொடுத்தா. எனக்கும் சொல்லி கொடு கண்மணி. சரி. ஒன்று யாவர்க்கும் தலை ஒன்று, 2 முகத்தில் கண்கள் 2, 3 முக்காலிக்கு கால்கள் 3, 4 நாற்காலிக்கு கால்கள் 4, 5 ஒரு கை விரல்கள் 5, 6 கால்கள் 6, 7 வாரத்தின் நாட்கள் 7, 8 சிலந்தியின் கால்கள் 8,
தானிய வகைகள் 9, 10 இருக்கை விரல்கள் 10. சரி, நேரமாச்சு, வாங்க வீட்டுக்கு போலாம். என்ன பாக்குற பப்பு? ஒன்னும் இல்ல. எனக்கு தெரியும், நேத்து ஒரு மாட்டு வண்டிக்கார மாமா எங்களை ஏத்திக்கிட்டு போனாரு. அதே மாதிரி இன்னைக்கும் ஏதாச்சும் வண்டி வருதான்னு பாக்குறான் பப்பு. சரிதானே? சரியா சொன்ன கண்மணி. தெரியுமா சுப்பு, அந்த மாமா கண்மணிக்கு வண்டி ஓட்ட கூட சொல்லி கொடுத்தாரு. நல்லா இருந்துச்சா? கடமுட 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 கடமுட. கடமுட கடமுட வண்டி, இது கட்டை மாட்டு வண்டி. தடுமுடு தடுமுடு என்றே தடத்தில் ஓடும் வண்டி. தட 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 வண்டி, இது தச்சில் செய்த வண்டி. குடு 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 என்றே குதித்து ஓடும் வண்டி. நீங்க சொன்னதெல்லாம் கேட்க ரொம்ப சுவாரஸ்யமா இருந்தது. சரி, போயிட்டு வரேன். டாடா. எனக்கு தூக்கமே வரல. அப்படியா? நான் ஒரு பாட்டு பாடட்டுமா? ஹை, பாட்டா? என்ன பாட்டு? நிலா நிலா ஓடிவா, நில்லாமல் ஓடிவா, மலை மேலே ஏறிவா, மல்லிகை பூ கொண்டு வா. பட்டம் போல பறந்து வா, பம்பரம் போல் சுற்றி வா. பட்டம் போல பறந்து வா, பம்பரம் போல் சுற்றி வா. பப்பு, வா வா. என்ன கண்மணி, ரொம்ப சந்தோஷமா இருக்கேன் இன்னைக்கு? ஆமா பப்பு, இன்னைக்கு ஸ்கூல்ல ஒரு புது பாட்டு சொல்லி கொடுத்தாங்க. வணக்கம் சொல்ற பாட்டு. ஹாய், அப்படியா? எனக்கும் சொல்லி தரியா? அதுக்கு முன்னாடி கைய இப்படி வச்சுக்கோ. வணக்கம். வணக்கம். இப்ப பாடலாம். அம்மா அம்மா முதல் வணக்கம், அன்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. அப்பா அப்பா முதல் வணக்கம், பண்பாய் சொல்வேன் தினம் உனக்கு. குருவே குருவே முதல் வணக்கம், பணிந்து சொல்வேன் தினம் உனக்கு. இறைவா இறைவா முதல் வணக்கம், எழுந்ததும் சொல்வேன் தினம் உனக்கு. எல்லாருக்கும் சொல்லியாச்சு, எனக்கு சொல்லலையே. வணக்கம் பப்பு. இந்த கம்பளி ரொம்ப இதமா புசு புசுன்னு இருக்கு. நாம குளிர் அடிச்சா கம்பளி போத்திக்கிறோம். ஆனா சில பிராணிகளுக்கு கடவுளே கம்பளி கொடுத்திருக்காரு. தெரியுமா பப்பு? அட அப்படியா? இத பாரு. காட்டு பக்கம் வீடு அங்க போறங்க. கடவுள் தந்த சொத்து தாங்க வேற யாருங்க. நாங்க வரோம் கரடி மாமா. டாடா. அதோ அந்த கம்பத்துல பறக்குதே, அது என்ன கண்மணி? அது நம்ம தேசிய கொடி பப்பு. தேசிய கொடியா? ஆமா, ஒவ்வொரு நாட்டுக்கும் ஒரு கொடி உண்டு. அது போல இந்தியாவுக்கு இந்த மூவண்ண கொடி.
இப்போ நம்ம கொடிய பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? ஓ, பாடலாமே. கொடி பறக்குது கோட்டை மேலே கொடி பறக்குது, 3 வண்ண கொடி பறக்குது, முயன்று பெற்ற கொடி பறக்குது. பட்டு வண்ண கொடி பறக்குது, பாரத தாயின் கொடி பறக்குது, தியாகம் உணர்த்தும் கொடி பறக்குது, கொடியை நாளும் போற்றுவோம். கொடியில 3 நிறம் இருக்கு, காவி, வெள்ளை, பச்சை. அந்த நீல நிற சக்கரத்தை மறந்துட்டியே கண்மணி. அட ஆமா. மழை வர மாதிரி இருக்குல்ல பப்பு? வா, தோட்டத்துக்கு போய் துணியெல்லாம் எடுத்துட்டு வரலாம். அதோ அங்க பாரு கண்மணி, பச்சையா ஏதோ தட்டி தட்டி போகுது. அது நம்ம தவளையாரு. தவளையாரே தவளையாரே எங்க போகிறீர்? தத்தி தத்தி கிணற்று பக்கம் நடந்து போகிறீர். நீண்ட நேரம் எதுக்காக சத்தம் போடுறீர்? இரவில் மழை பெய்யும் என்று செய்தி சொல்லுறீர். கொரக் கொரக் நல் நல் கொரக் கொரக். அட, இது கூட பாட்டு மாதிரி இருக்கே. என்னாச்சு பப்பு? அங்க பாரு, பெருசா அசஞ்சு அசஞ்சு ஏதோ வருது. பயப்படாத பப்பு, அதுதான் தேர். தேர்ல என்ன வருது தெரியுமா? தெரியாதே சாமி. ஓ அப்படியா? தேரு வருது தேரு வருது தேரு வருது பாரு, தேரு மேல சாமி வருது பாரு. ஊரு மக்கள் கூடி நின்று தேர் இழுப்பது பாரு, உற்சாகமாய் சரணம் சொல்லி தேர் இழுக்குது பாரு. வீதி எங்கும் அசைந்து அசைந்து வெள்ளி தேரு உருளுது, சாதி என்னும் பேதம் அறிந்து சகலருமே வணங்குது. ஏலேலோ ஐலசா, ஜோரா இழு ஐலசா. ஹை, தேர் இழுக்கிறது ரொம்ப நல்லா இருக்கு. இந்த கேரட் ரொம்ப ருசியா இருக்கு. கேரட் நம்ம உடம்புக்கு ரொம்ப நல்லது. வேற என்னென்ன காய் இருக்கு கண்மணி? குட்டை குட்டை கத்திரிக்காய், குண்டு குண்டாய் சுண்டைக்காய், நெட்டை நெட்டை முருங்கைக்காய், நீண்டு தொங்கும் புடலங்காய், சட்டி பானை போலவே தடுத்திருக்கும் பரங்கிக்காய், பட்டு போட்ட வெண்டைக்காய், பச்சை நீர பாகற்காய், சொட்டை இல்லா சூறைக்காய், சொக்கும் நல்ல தக்காளி, கொடியில் தொங்கும் அவரைக்காய், கோவை நீர மிளகாய், வாட்டு சாட்டு வாழைக்காய், வந்து பார் என் தோட்டத்தில். ஹாய் அம்மா. இதோ உங்களுக்கு என்ன வாங்கிட்டு வந்திருக்கேன் பாருங்க. ஹாய், இனிப்பு. நல்ல அம்மா. அம்மா இங்கே வா வா, ஆசை முத்தம் தாத்தா, இலையில் சோறு போட்டு ஈயை தூர ஓட்டு, உன்னை போன்ற நல்லா ஊரில் யாவர் உள்ளார், என்னால் உனக்கு தொல்லை,
அட தம்பி, என்ன பள்ளிக்கூடம் வரலையா நீ? இல்லக்கா, ஒரே தூக்கமா வருது. பள்ளிக்கு போறது எவ்வளவு முக்கியம் தெரியுமா? சொல்றேன் கேளு. தம்பி தம்பி நில் நில் நில், தங்க தம்பி நில் நில் நில், பள்ளிக்கூடம் செல் செல் செல், பாடம் பலவும் கல் கல் கல், பசுக்கள் மேய்வது புல் புல் புல், பசியை போக்கும் நெல் நெல் நெல், வேட்டையடிப்பது வில் வில் வில், விரும்பி நீயும் கல் கல் கல், சொல்லுக்கு உதவும் பல் பல் பல், சோம்பலை விலக்கி நில் நில் நில். சரிக்கா, நான் தினமும் தவறாம பள்ளிக்கூடம் போறேன். அதோ பாரு பப்பு, அங்க ஒரு அணில் இருக்கு. எவ்வளோ அழகா இருக்குல்ல? அது கொய்யா பழம் சாப்பிடுறத பார்த்தா அழகா இருக்கும். ஆமாம் பப்பு. சரி, இப்ப நம்ம அணில பத்தி ஒரு பாட்டு பாடலாமா? அணிலே அணிலே ஓடிவா, அழகிய அணிலே ஓடிவா, கொய்யா மரம் ஏறிவா, குண்டு பழம் கொண்டு வா, பாதி பழம் உன்னிடம் பாதி பழம் என்னிடம், கூடி கூடி இருவரும் கொறித்து கொறித்து தின்னலாம். இந்த அணில் ரொம்ப நல்ல அணில் இல்ல கண்மணி? வாசல்ல என்ன சத்தம்? அது நம்ம தபால்காரரோட சைக்கிள் சத்தம். சார், தபால். தபால்காரர் வருகிறார், தபால் கொண்டு தருகிறார், வீடு தேடி வருகிறார், மணி எடுத்து அழைக்கிறார், வெயிலிலும் வருகிறார், விரைந்து தபால் தருகிறார், மழையின் போதும் வருகிறார், மதத்து கடமை செய்கிறார், காக்கி உடையில் வருகிறார், கருத்தாய் கடமை புரிகிறார். நம்ம வீட்டுக்கும் 2 தபால் வந்திருக்கு. என்ன பண்ற கண்மணி? வீட்டு பாடம் செய்யறேன், எங்க அப்பாவோட கம்ப்யூட்டர்ல. கம்ப்யூட்டரம் கம்ப்யூட்டர், கணக்கு போடும் கம்ப்யூட்டர், எங்கும் உள்ள கம்ப்யூட்டர், என்னை கவரும் கம்ப்யூட்டர், சின்ன சின்ன கம்ப்யூட்டர், சிறப்பு மிக்க கம்ப்யூட்டர், கம்ப்யூட்டரம் கம்ப்யூட்டர், கணக்கு போடும் கம்ப்யூட்டர். எனக்கு கம்ப்யூட்டர்ல விளையாடுறது ரொம்ப பிடிக்குமே. இந்த கையில 2, இந்த கையில 2, மொத்தம் 4. அட ஆமா, நீ ரொம்ப நல்லா கணக்கு போடுறிய கண்மணி. இந்த பாட்டை கத்துக்கிட்டா நீ கூட கணக்கு போடலாமே. அது என்ன பாட்டு? எங்க பாடு. ஒன்றும் ஒன்றும் இரண்டாகும், உழைத்து படித்தால் பலன் கூடும், இரண்டும் இரண்டும் 4 ஆகும், இனிக்கும் பேச்சே புகழ் கூடும், 3 3 6 ஆகும், முயற்சி உயர்வின் நேராகும், 4 4 8 ஆகும், நாணல் அடக்கம் சீர் நல்கும், 5 5 10 ஆகும், அன்பை மதித்தால் துயர் போகும். உனக்கு 2 கோலி, எனக்கு 2 கோலி, மொத்தம் 4 கோலி. நான் காகிதத்துல நாய்க்குட்டி செஞ்சிருக்கேன். எப்படி இருக்கு கண்மணி? ரொம்ப நல்லா இருக்கு. ஆனா இதுதான் நல்லா இல்ல. கிழிந்த சின்ன காகிதம் கிடக்கு இங்கே தரையிலே, அப்போ நீயும் எடுப்பாய், எட்டி உள்ள கூடையில் கிட்ட வந்து போடுவாய், சுத்தம் நீயும் காப்பாய். அட,
நல்லா இருக்கு, இந்த நாய்க்குட்டியும் நல்லா இருக்கு. காட்டுல என்ன மாதிரி நாய்க்குட்டி எல்லாம் இருக்குமா கண்மணி? இருக்காது. அப்போ பூனை? எது காட்டுல எது வீட்டுல இருக்குன்னு சொல்றேன் கேளு. ஆடும் ஆடும் வீட்டிலே, அழகு முயலும் வீட்டிலே, பாடும் கிளியும் வீட்டிலே, அழகும் நாயும் வீட்டிலே, குள்ள நரி காட்டிலே, குமுறும் சிங்கம் காட்டிலே, முள்ளம் பன்றி காட்டிலே, முறைக்கும் புலியும் காட்டிலே, நல்லவை எல்லாம் நாட்டிலே, அல்லவை எல்லாம் காட்டிலே, நல்லது செய்வாய் நாட்டிலே, நல்லவர் என்பார் ஏட்டிலே. ஏ பூனைக்குட்டி, அடுத்த தடவை நீ குறும்பு செஞ்சேன்னா உன்னை காட்டுல விட்டுருவேன். சமத்தா இருக்கணும் என்ன? பப்பு, காலையில சூரியன் உதிக்கிறத பாத்திருக்கியா? இல்ல கண்மணி, நான் அப்ப நல்லா தூங்கிட்டு இருப்பேன். சூரியன் எந்த திசையில உதிக்குது தெரியுமா? திசை திசை எனக்கு தெரியாதே. சரி, அப்படின்னா இந்த திசைகள் பாட்டு கேளு. சூரியன் உதிப்பது கிழக்கு திசை, மாலையில் மறைவது மேற்கு திசை, இமயம் உயர்வது வடக்கு திசை, குமரி குவிந்தது தெற்கு திசை, குறிப்பிட்டு சொல்வேன் 4 திசை, கிழக்கு மேற்கு வடக்கு தெற்கு. இப்ப தெரிஞ்சிடுச்சு, சூரியன் உதிக்கும் திசை கிழக்கு. என்ன செய்யற பப்பு? மோட்டார் ஓட்டுற. வா, நீயும் உட்காரு. இல்ல பப்பு, நான் அப்பா கூட நிஜம் மோட்டார்ல போக போறேன். நீயும் வரியா? ஹாய், நிஜம் மோட்டார்லயா? வரேனே. சின்ன சின்ன மோட்டார், சிங்கார மோட்டார், 4 சக்கர மோட்டார், நாங்கள் ஏறும் மோட்டார். பாம் பாம் மோட்டார், பாய்ந்து செல்லும் மோட்டார். பாம் பாம் பாம். பப்பு, உன்னை இப்போ ஒரு கேள்வி கேட்பேன், சரியா பதில் சொல்லணும் என்ன? கேளு. நம்ம தேச தந்தை யாரு தெரியுமா? எனக்கு தெரியும், எனக்கு தெரியும், மகாத்மா காந்தி. சரியா சொன்ன பப்பு. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. அன்பின் வடிவம் காந்தி, அவர் வழியில் நடந்தால் சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. பண்பின் பிறப்பிடம் காந்தி, அவர் வழியில் இருந்தது சாந்தி. என்ன செய்யற கண்மணி? நேத்து பெஞ்ச மழையில குட்டை குட்டையா தண்ணி தேங்கி இருக்கு பாரு, அதுல கப்பல் விட போறேன். கப்பலா? அது இவ்ளோ உண்டாவா இருக்கும்? இது பொம்மை கப்பல் பப்பு, நிஜ கப்பல் ரொம்ப பெருசு. கப்பல் நல்ல கப்பலாம், கடலில் செல்லும் கப்பலாம், அக்கறைக்கு செல்லவே ஆட்கள் ஏறும் கப்பலாம், சாமான் ஏற்றும் கப்பலாம், சண்டை செய்யும் கப்பலாம்.
செல்வதற்கு அனுமதி சீட்டை இங்கே காட்டிடு. ரைட் ரைட். கண்மணி, இங்க வாயே, உனக்கு ஒன்னு காட்டுறேன். அதோ அங்க பாரு, பச்சையா அழகா. அட, பச்சை கிளி எவ்ளோ அழகா இருக்குல்ல? ஆமா, வா வா வா. அட, அழகா இருக்கு, அழகா பேச கூட செய்தே. பச்சை கிளியே வா வா, பறந்து பறந்து பக்கம் வா, பழங்கள் தின்ன ஓடி வா, பாலும் சோறும் உண்ணவா. என்னை போல நீயும் மழலை பாட்டு பாடவா. பப்பு பப்பு. அறம் செய்ய விரும்பு, ஆறுவது சினம். என்ன படிக்கிற கண்மணி? ஆத்திச்சூடி. இது ஔவை பாட்டி நமக்காக எழுதினது. பாட்டி எங்கள் பாட்டி, பழங்கால பாட்டி, நாட்டுக்காக வாழ்ந்த நல்ல தமிழ் பாட்டி. சுட்ட பழம் தின்றவள், சூதும் வாதும் வென்றவள், நீதி சொன்ன பாட்டி, நேர்மையான பாட்டி, ஆத்திச்சூடி தந்த ஔவை எங்கள் பாட்டியே. அறம் செய்ய விரும்பு. சரியா சொன்ன பப்பு. ஔவை பாட்டி கதை சொல்லுவாங்களா கண்மணி? அது எனக்கு தெரியாது பப்பு. ஆனா நம்ம பக்கத்து வீட்டு அம்மணி பாட்டி நல்லா சொல்லுவாங்க. ஹாய். அவங்க எனக்கு சொன்ன ஒரு கதைய இப்ப நான் உனக்கு சொல்லட்டுமா? சொல்லு சொல்லு சொல்லு, சீக்கிரம். காகம் ஏமாந்தது, ஏக்கம் பிடித்து நின்றது. பாட்டியை ஏமாத்தின காக்காக்கு நல்லா வேணும். ஹாய் பாப்பா. அந்த பாப்பா எவ்வளவு நல்ல பாப்பா தெரியுமா? அன்னைக்கு பசியோட வந்த அந்த குருவி கிட்ட எவ்வளவு பாசமா நடந்துக்குச்சு தெரியுமா? ஹாய். பாப்பாக்கு என்ன ரொம்ப பிடிச்சிருக்கு. என்னையும் தான் பிடிக்கும் பாப்பாக்கு. குருவி பறந்து வந்ததா, குழந்தை அருகில் நின்றதா, பாவம் அதற்கு பசித்ததா, பாப்பா நெல்லை கொடுத்ததா, குருவி அந்த நெல்லையே கொத்தி கொத்தி தின்றதா, பசியும் நீங்கி பறந்ததா, பாப்பா இன்பம் கொண்டதா. சமத்து பாப்பா இல்ல பப்பு? பாப்பாவும் சமத்து, பப்புவும் சமத்து. குருவி ஏன் குட்டியாவே இருக்கு கண்மணி? அது எப்போ பெருசா என்ன மாதிரி ஆகும்? ஐயோ பப்பு, அது ஒன்ன மாதிரி எல்லாம் ஆகாது. பெரிய அம்மா குருவியே குட்டியா தான் இருக்கும். அப்ப பாப்பா குருவி அதை விட குட்டியா? இந்த அம்மா குருவியோட கதைய கேளு. சிட்டுக்குருவி மரத்தின் மீது சிறிய கூட்டை கட்டியே முட்டை 4 இட்டு கொஞ்சு மகிழ்ச்சியாக பெற்றது.
கேட்டு வந்துடலாமா? ஐயோ பாவம், அம்மா குருவி தேடாதா? அப்படியெல்லாம் செய்யக்கூடாது, சரியா பப்பு? நீ சொன்னா சரிதான் கண்மணி. அது என்ன வாசனை? இவ்வளவு நல்லா இருக்கு. சாயங்காலம் ஆயிடுச்சுல, மல்லிகை பூ பூக்குது. அது பூத்தா இப்படிதான் கம கமன்னு வாசனை வரும், ஜம்முன்னு இருக்கும். வெள்ளை நிற பூவிது, விரும்புகின்ற பூவிது, வாசம் வீசும் பூவிது, வசந்தம் தரும் பூவிது, கூந்தல் நாடும் பூவிது, கோவில் மாலை பூவிது, மகிழ்ச்சி தரும் பூவிது, மலிவான பூவிது, ஏழை கேற்ற பூவிது, எளிமையான பூவிது. பார்க்கவும் வெள்ளை வெள்ளைன்னு ஜோரா இருக்கு இந்த பூ. ஒரே தூக்கம் தூக்கமா வருது கண்மணி. சரி, நான் நிலா பாட்டு பாடவா? நிலா பாட்டு எனக்கே தெரியுமே, வேற ஏதாவது பாடு. அப்படின்னா நட்சத்திர பாட்டு பாடுறேன். சரி, நீ பாடு, நான் அப்படியே உன் மடியில படுத்துக்கிட்டே கேக்குறேன். மினுக்கு மினுக்கு பூச்சிகள் போல் மேலே மின்னது நட்சத்திரம், கண்ணை சிமிட்டி காட்சி தருது நட்சத்திரம், வைரமணியை விதைத்தது போல் வானில் தோன்றது நட்சத்திரம், வெள்ளி காசை வீசினார் போல் விண்ணில் தோன்றது நட்சத்திரம். பப்பு, பாட்டு நல்லா இருந்ததா? அட, தூங்கிட்டான். எனக்கும் தூக்கம் வந்துடுச்சு, அப்புறமா பார்க்கலாம். ஹே நாய்க்குட்டி, என் பேர் கண்மணி, உன் பேர் என்ன? பப்பு. எங்க இருந்து வந்த நீ? என் கூடவே இருக்கியா? இன்னிலிருந்து நானும் நீயும் ஃப்ரெண்ட்ஸ். நாய்க்குட்டி நாய்க்குட்டி என்ன வேணும்? உணவு வேணும், தண்ணி வேணும், எல்லாம் வேணும். நாய்க்குட்டி உண்டு விட்டு என்ன செய்வ நீ? வயிறு நிறைய உண்டு விட்டு காவல் புரிவேன் நான். ஹே பப்பு, நீ கடிக்க மாட்டேதானே? இல்லப்பா, நான் நல்ல நாய்க்குட்டி. வீட்டுக்குள்ளே திருடன் வந்தா என்ன செய்வ நீ? லொள் லொள் சத்தம் போட்டு துரத்தி விடுவேன் நான். செல்ல குட்டி, நான் உனக்கு சோறு தருவேனே, நானும் அதை உண்டு விட்டு காவல் புரிவேனே. நீ எப்பவும் என் கூடவே தான் இருக்கணும், சரியா? நம்ம ரெண்டு பேரும் இனிமே பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ். ஐயோ, குட்டி பாப்பா அழுவது. எந்த பாப்பா? எங்க வீட்ல ஒரு குட்டி பாப்பா இருக்கு, அது. எங்க வீட்டில் குட்டி பாப்பா ஒன்று உள்ளது, தூக்கி எடுத்து கொஞ்சலன கோபம் வருகுது. கோபம் வந்தா பாப்பா என்ன செய்யும்? கோபம் வந்த உடனே அது உரக்க கத்துது, கத்திக்கிட்டு உடம்பு முழுதும் கீறி கொள்ளுது. பாப்பா உடம்பை கீறிட்டு அப்புறம் என்ன செய்யும்? உடம்பை கீறி கொண்டதாலே ரொம்ப வலிக்குது, முத்து போல கண்ணீர் வழிந்து ஓடுது. ஐயோ, பாப்பா அழுதுச்சுன்னா அம்மா என்ன செய்வாங்க? பாப்பா பார்த்து அம்மாவுக்கும் கண்ணீர் வருகுது, தூக்கி எடுத்து முத்தம் தந்த பாப்பா சிரிக்குது. இப்ப புரிஞ்சுதா பப்பு? பாப்பா ஏன் அழுதுச்சுன்னு? அம்மாவுக்காக தானே. அழுத மூஞ்சி பாப்பா இப்போ சிரிச்சு மகிழுது, திட்டம் போட்டு செய்த செயல் வெற்றி பெற்றது. ஐயோ பப்பு, நீ ஏன் இவ்ளோ சாப்பிடுற? என் அத்தை பொண்ணு பட்டு இருக்கா, அவ கூட இப்படிதான் சாப்பிடுவா. அவளின் பேரும் பட்டு, புத்தி எல்லாம் மக்கு, வீட்டுக்கு அவ்வளோ முத்து, தின்னுவதெல்லாம் லட்டு. அம்மா கண்ணில்
பட்டா முதுகில் விழுந்திடும் மொத்து. ஹே பப்பு, காலையில எல்லாருக்கும் முன்னாடி எழுந்துக்கிறது யாருன்னு தெரியுமா? கோழி. சரி, கொக்கரக்க கோழி விடிஞ்சாச்சு எழுந்தி. அழகு கண்ணு குட்டி அம்மா கிட்ட வா நீ. செல்ல போன குட்டி பால் குடித்து போனி. சின்ன எலி குட்டி கீழே இறங்கி வா நீ. காக்கா காகமே ஆட்டம் ஒன்று போடு நீ. பௌ பௌ நாயே போது மூடு வாயே. லா 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 லா. ஹே பப்பு, அங்க பாரு, எல்லாருக்கும் ஏதோ ஒண்ணு வேணும். பாட்டிக்கு தாத்தாக்கு என்ன வேணும்? தாத்தாக்கு வேணும் முக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு வேணும் குங்கும டப்பா, அப்பாக்கு அம்மாக்கு அப்பாக்கு வேணும் ஷேவிங் டப்பா, அம்மாக்கு வேணும் பவுடர் டப்பா. ஏ பப்பு, உனக்கு? எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா, எனக்கு வேணும் சாக்லேட் டப்பா. தாத்தாக்கு மூக்கு பொடி டப்பா, பாட்டிக்கு குங்குமம் டப்பா, அப்பாக்கு ஷேவிங் டப்பா, அம்மாக்கு பவுடர் டப்பா, எனக்கு சாக்லேட் டப்பா. ஹே பப்பு, அங்க பாரு, காய்கறி வண்டி. காய்கறி வேணுமா? காய்கறி வேணுமா? வேணுமா காய்கறி? விதவிதமான காய்கறி, விரலை போல வெண்டைக்காய், பாம்பை போல புடலங்காய். வேற என்னென்ன காய் இருக்கு? குச்சியை போல முருங்கைக்காய், கோழியை போல எலுமிச்சங்காய், காரமான பச்சை மிளகாய், கூட்டு செய்திட கத்திரிக்காய். சுரசுரப்பான பாகற்காய், பட்டை போட்ட பீர்க்கங்காய். வேணுமா? வேணுமா காய்கறி? விதவிதமா சமைச்சு சாப்பிடு நீ. ஏ பப்பு, உனக்கு எந்த காய் ரொம்ப பிடிக்கும்? எனக்கு எல்லா காயும் பிடிக்கும், ஆனா பாவக்காய் மட்டும் வேணாம்ப்பா. காய்கறி வேணுமா? காய்கறி. ஹே பப்பு, என் கூட தோட்டத்துக்கு வரியா? பழம் நிறைய இருக்கு, பார்க்கலாம். சரி. பாரு பாரு, மாம்பழங்கள், குழந்தைகள் குறிக்க கொய்யா பழங்கள். ரொம்ப நல்லா இருக்கு. பெரியோர் சுவைக்க பலாப்பழங்கள், முதியோர் உண்ண வாழைப்பழங்கள். எல்லாருக்கும் இருக்கு, எனக்கு ஒண்ணும் கிடையாதா? கண்ணை மூடி வாயை திறந்தா கிடைக்கும் உனக்கு திராட்சை பழங்கள். ஐயோ, இது புளிக்குது. காய். வணக்கம் வணக்கம், வாங்க வாங்க. இது என்னது கண்மணி, நம்மள போலவே பேசுது. அது கிளி. கிளியே கிளியே வண்ண கிளியே, பழம் ஒன்று தருகிறேன் வா வா வா. பழம் பழம். பச்சை வண்ண கீ கிளியே, பாட்டொன்று சொல்லித்தர வா வா வா. பாலும் தருவேன் பழமும் தருவேன் நீரும் தருவேன் வா வா வா. நீரு நீரு. கிளியே கிளியே வண்ண கிளியே, பறந்த நீயும் வா வா வா. சரி, அப்புறம் பார்க்கலாம். பாய். கண்மணி, மரத்துல வெறும் பறவைங்க தான் இருக்குமா? இல்ல, அணிலும் இருக்கும். எங்க? அதோ அங்க பாரு, அணில். அணிலே அணிலே சின்ன சின்ன அணிலே, கீழே இறங்கி வா வா அருகே. அணிலுக்கு சர்க்கரை வெல்லம் எல்லாம் ரொம்ப பிடிக்கும். சர்க்கரை வெல்லம் வந்தால் தருவேன், இல்லாவிட்டால் நானே தின்பேன். ஒரு மரத்துல இருந்து இன்னொரு மரத்துக்கு எவ்வளவு வேகமா தாவுது. வாடா வாடா பல்டி அடிடா, வாடா வாடா பல்டி அடிடா. இது எலி மாதிரியே கத்துது இல்ல? ஆமா. ஹே பப்பு, கடிகாரத்தை பாரு, மணி என்னாச்சு? 4 மணி. ஐயோ, அந்த சுவரில் இருக்கிற கடிகாரத்தை பார்க்காத, அது எப்பவும் தூங்கிக்கிட்டே இருக்கும். சுவரில் உள்ள கடிகாரத்துக்கு எதுக்கு இந்த தூக்கம்? டிக் டிக் சத்தம் இல்லாமல் வரும் குரட்டை விடும் சத்தம். கடிகாரத்தில் மாட்டிக்கிச்சு குட்டி பூச்சி ஒன்று. ஐயோ பாவம், அது படும் பாடு யாருக்கும் வேண்டாம் இன்று. ஐயோ பாவம்.
பப்பு அங்க பாரு ரயில் வருது. சிக்கு புக்கு சிக்கு புக்கு ரயிலு தண்டவாளத்தின் மேல் வரும் ரயிலு. எவ்வளவு நீளமா இருக்கு. மக்கள் பலரும் பயணிக்கும் ரயிலு குபு குபு வென்று புகைவிடும் ரயிலு. குழந்தைகள் விரும்பும் சிக்கு புக்கு ரயிலு குழந்தைகள் விரும்பும் சிக்கு புக்கு ரயிலு. கண்மணி அது என்ன சத்தம்? அது யானை சத்தம். பக்கத்து வீதியில வந்திருக்கா. வா பார்க்கலாம். யானை வருது யானை. யானை வருது யானை வருது. யானை வருது யானை. எங்க எங்க? யானை வருது யானை பிள்ளையர் பட்டி யானை கருப்பு வண்ண யானை தொப்பை பெருத்த யானை. கண்மணி யானைக்கு கண்ணு முக்கெல்லாம் எப்படி இருக்கும்? யானை வருது யானை கண்கள் சிரித்த யானை காது அகன்ற யானை தும்பிக்கை நீண்ட யானை. யானை எவ்வளவு ஜோரா கத்துது. யானை வருது யானை தந்தம் கொண்ட யானை குட்டை வாலை யானை சக்தி மிகுந்த யானை. எனக்கு யானைனா ரொம்ப இஷ்டம். மழை வருது வா வீட்டுக்குள்ள போலாம். இரு பப்பு நானும் வரேன் கூட. மழை வருது மழை குடை உடனே நடை ஈரத்தரையில் வழுக்கி விழுந்து சகதியாச்சு உடை. வெயில் வருது வெயில் கழட்டியாச்சு கோட்டை கிணற்று நீரை இறைத்து இறைத்து சோப்பு போட்டு துவை. ஐயா துணி எல்லாம் சுத்தமாயிடுச்சு. ஹே பப்பு மழை நின்னுடுச்சு. மேல பாரு வானத்துல என்ன தெரியுது? ஹை வண்ண வண்ணமா பட்டையான கோடுகள் தெரியுது. வானத்தில் இன்று வானவில் ஒன்று வண்ணங்கள் கொண்டு அழகாய் நின்றது. வண்ணங்கள் 7 தோரணம் அமைத்து எங்கள் கண்ணுக்கு நிலவாய் மின்னது. பப்பு வானவில்ல எத்தனை வண்ணங்கள் இருக்கு? 7. பழமும் பூவும் பொன்னும் சேர்ந்த கலவை போலே வானத்தில் ஜொலிக்குது. தென்னை மரங்களை போலே வானவில் பூமியும் வானையும் கோடிட்டு இணைக்குது. கண்மணி வானவில்ல தொட முடியுமா? இல்ல பப்பு அது ரொம்ப தூரத்துல இருக்கு. ஐயோ சமையல் அறைக்குள்ள எலி புகுந்துடுச்சு. வா பார்க்கலாம் இனி என்னென்ன செய்ய போகுதோ. துரு துரு துருன்னு எலிக்குட்டி பாத்திர பண்டத்தை உருட்டுது. குடுகுடு வென்றே ஓடுது அரிசி மூட்டையை குறிக்குது. ஐயோ அம்மா செஞ்சு வச்சது எல்லாம் தின்னுடுச்சு. இன்னும் எதையெல்லாம் தின்னுமோ? கோதுமை ரொட்டியை திங்குது. கண்டதையும் அது குறிக்குது. ஆஹா பூனை வந்துடுச்சு. பூனை எலிக்கு நல்ல பாடம் சொல்லி கொடுக்கும். பூனையை பார்த்த எலிக்குட்டி நடுங்கி ஓட்டம் பிடித்தது. அப்பா எலி போயிடுச்சு. ஆனா சமையல் அறைய ஒரு வழி பண்ணிடுச்சு. ஹே பப்பு உன்னது என்னது எவ்வளவு அணா இருக்குன்னு பார்க்கலாமா? ஹை நிறைய இருக்கு. நட கடைக்கு போலாம். அணா 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 பை நிறைய அணா சுண்டி விட்டு வந்த சத்தம் டன் டன் டனா. ஹே பப்பு அங்க பாரு கொக்கு ஆடுது. நதியில் ஒரு கொக்கு கூர்மையான மூக்கு காலை தூக்கி போட்ட தாட்டம் தை தக்கா தக்கா. ஹே பப்பு அங்க பாரு இடையன் புல்லாங்குழல் வாசிக்கிறான். பச்சை பசுமை மேடு நடுவே மேய்து மாடு இடையன் குழலில் தவழும் நாதம் தனன நாத்தனா. ஹே பப்பு நாம கடை வீதிக்கே வந்துட்டோம். ஐயோ ரொம்ப பசிக்குது. காலையில இருந்து எதுவுமே சாப்பிடல. என்ன செய்யறது? அங்க பாரு ரொட்டி கடை இருக்கு. வா போலாம். ரொட்டி கடை கிட்டப்பா எனக்கு ஒரு ரொட்டி தட்டப்பா. பக்குவமாக சுட்டெடுத்து 9 காசுக்கு கட்டப்பா. இந்தப்பா காசு. ரொட்டியை
கொடுத்திடு கிட்டப்பா, வயிறு பசிக்குது கிட்டப்பா, ரொட்டி சரியாய் பாரப்பா, தீந்த ரொட்டி கிட்டப்பா. எனக்கு நல்ல ரொட்டி தான் வேணும். வேறொரு ரொட்டி தட்டப்பா, எனக்கு இது வேண்டாம் கிட்டப்பா, ரொட்டி கடை கிட்டப்பா, வேறொரு ரொட்டியை தட்டப்பா. வேற ரொட்டி கொடு எனக்கு. சுவையா ரொட்டி சுட்டு கொடுத்தா பழம் விடுவேன் கிட்டப்பா, தீந்த ரொட்டி கொடுத்தா காய் விடுவேன் நானப்பா. பப்பு, எலியோட எதிரி யாரு? பூனை. பூனையோடது நான் தான். பென்சிலோடது பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி, அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை அழித்து விடுவானே. பென்சிலோட இரண்டாவது எதிரி, பென்சில் அண்ணனின் இரண்டாம் எதிரி, விரிசல் சீவியே, முன்னை ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. பென்சில் அண்ணனின் முதலாம் எதிரி, அழிக்கும் அழிப்பானே, தப்பு வந்தால் ஒப்புவதில்லை அழித்து விடுவானே. பென்சிலோட இரண்டாவது எதிரி, பென்சில் அண்ணனின் இரண்டாம் எதிரி, விரிசல் சீவியே, முன்னை ஊக்கை கண்டு விட்டால் சீவி தள்ளிடுமே. இப்போ பென்சில் கூராச்சு. கண்மணி, என்ன அங்க ஒரே கூட்டமா இருக்கு? எனக்கும் தெரியல பப்பு, வா பார்க்கலாம். நான் ஒரு குரங்கு, எனக்கு இருக்குது வாளு, பல்டி மடிப்பேன் பாரு, நான் ஒரு குரங்கு. குரங்காடுது பாரு. வாழைப்பழத்தை தின்னுவேன், தோலை உரித்து வீசுவேன், ஆட்டம் கூட போடுவேன், இடுப்பை சுழற்றி ஆடுவேன், விந்தி நடை பழகுவேன், 4 கால்களில் ஓடுவேன், குட்டி கரணமும் போடுவேன், நான் ஒரு குரங்கு. குரங்கு நல்லா ஆடுதுல. இவ்ளோ இனிமையா கூவுதே, இது என்னது? அது குயில். அது நம்ம வீட்லயே இருந்தா எவ்வளோ நல்லா இருக்கும். செல்ல செல்ல குயிலக்கா, உன்னை போல யாரக்கா, தேனை போன்ற குரலக்கா, பாட்டு ஒன்று பாடக்கா. குயில் காக்கா மாதிரி கருப்பா இருக்குது. காக்கை வந்து விரட்டவே குயிலும் பயந்து நடுங்குமே, படபடவென்று துடிக்குமே, இரண்டும் ஆட்டம் போடுமே, என்னிடம் வாயேன் குயிலக்கா, குக்கு குக்கு குயிலக்கா. அங்க பாரு, அங்க ஒரு குயில் இருக்கு. இல்ல பப்பு, அது காகம். குயில போலவே இருக்கும். காகம் ஒன்று வந்தது, 2 தானியம் தின்றது, 3 முட்டை இட்டது. அப்புறம் என்னாச்சு? 4 முறை கரைந்தது, 5 முறை பறந்தது. காகம் ஒன்று வந்தது, 2 தானியம் தின்றது, 3 முட்டை இட்டது. அப்புறம் என்னாச்சு? 4 முறை கரைந்தது, 5 முறை பறந்தது. ஏ பப்பு, உனக்கு என்ன வருமா? 10 10 30. ஐயோ தப்பு. உனக்கு நான் சம்பத்தோட கதைய சொல்றேன், கேளு. 10 10 20, தோட்டம் போனான் சம்பத்து, 20 10 30, கல்லை எடுத்தான் சம்பத்து. அப்புறம் என்னாச்சு? 30 10 40, எதிரே மாமரம் இருந்தது, 40 10 50, மாங்காய் நிறைய தொங்குது. அப்புறம் 50 10 60, கல்லை எறிந்தான் சம்பத்து, 60 10 70, காயோ தபதப உதிர்ந்தது. அப்படியா? 70 10 80, மாரியை கண்டான் சம்பத்து, 80 10 90, கால்கள் நடுங்குது பாரு. 90 10 100, வீட்டுக்கு ஓடுற சாரு. இப்ப எனக்கு
தெரிஞ்சிச்சு. 10, 20, 30, 40, 50, 60, 70, 80, 90, 100. ஹே பப்பு, மிதிவண்டிக்கு எவ்வளவு சக்கரங்கள்? 2. ஆட்டோக்கு 3. பேருந்துக்கு 6. ஹே, பேருந்து வந்தாச்சு, வா ஏறிக்கலாம். பேருந்து ஒண்ணு வருகுது, வேகமாக வருகுது, சிகப்பு நிறமா இருக்குது, ஜோராகத்தான் ஓடுது. 6 சக்கரம் உள்ளது, 2 விளக்குகள் ஒளிருது. நான் கண்டக்டர் ஆகுவேன், ரைட் ரைட் சொல்லுவேன், விசிலையும் கூட ஊதுவேன். பேருந்து ஒண்ணு வருகுது, வேகமாக வருகுது, சிகப்பு நிறமா இருக்குது, ஜோராகத்தான் ஓடுது. 6 சக்கரம் உள்ளது, 2 விளக்குகள் ஒளிருது. நான் கண்டக்டர் ஆகுவேன், ரைட் ரைட் சொல்லுவேன், விசிலையும் கூட ஊதுவேன். எல்லாரையும் விட பெரியது எது? காட்டு யானை. சரி. எல்லாரையும் விட சிறியது எது? நம் வீட்டு எலி. தப்பு. சின்னஞ்சிறு எறும்பு, தின்ன தின்ன நிறையாத வயிறு. உன் அத்தை பொண்ணு பட்டுவோட வயிறு. தப்பு. நரியோட வயிறு. எதனை கண்டால் கை கால் நடுக்கம்? உறும்பும் புலி. ஹா, சரி. காட்டில் வேகமாய் ஓடும் மிருகம்? அணிலே. தப்பு. மான்தானே. சிற்றுண்டியில் மிகவும் ருசிப்பது? இட்டப்பனின் ரொட்டி. தப்பு. திருநெல்வேலி அல்வா. எல்லோரையும் விட மேதாவி யாரு? நானு. தப்பு. நம்ம நிம்மி டீச்சர். காத்திருந்தாலும் கிடைக்காதது எது? நம்ம ஊரு பஸ். ஹா, சரி. எல்லோரையும் விட குண்டன் யாரு? ஐயோ தெரியலையே. நம்ம வீட்டு மாறி. பூனைக்குட்டியில் அழகு யாரு? நம்ம வீட்டு மின்னி. சரி. டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. எல்லாரையும் விட பெரியது எது? காட்டு யானை. சரி. எல்லாரையும் விட சிறியது எது? நம் வீட்டு எலி. தப்பு. சின்னஞ்சிறு எறும்பு, தின்ன தின்ன நிறையாத வயிறு. உன் அத்தை பொண்ணு பட்டுவோட வயிறு. தப்பு. நரியோட வயிறு. எதனை கண்டால் கை கால் நடுக்கம்? உறும்பும் புலி. ஹா, சரி. காட்டில் வேகமாய் ஓடும் மிருகம்? அணிலே. தப்பு. மான்தானே. சிற்றுண்டியில் மிகவும் ருசிப்பது? இட்டப்பனின் ரொட்டி. தப்பு. திருநெல்வேலி அல்வா. எல்லோரையும் விட மேதாவி யாரு? நானு. தப்பு. நம்ம நிம்மி டீச்சர். காத்திருந்தாலும் கிடைக்காதது எது? நம்ம ஊரு பஸ். சரி. எல்லோரையும் விட குண்டன் யாரு? ஐயோ தெரியலையே. நம்ம வீட்டு மாறி. பூனைக்குட்டியில் அழகு யாரு? நம்ம வீட்டு மின்னி. சரி. டாமியை தினமும் வைபவர் யாரு? பக்கத்து வீட்டு பாட்டி. சரி, எல்லாம் தெரியுது உனக்கு. எது உனக்கு வேணுமே வேணும்? சுட சுட பஜ்ஜி. சரி. இது மட்டும் நல்லா தெரியும் உனக்கு. எல்லாம் சேர்ந்து உனக்கு 10க்கு 5. ஹே பப்பு, இப்போ ராத்திரி ஆயிடுச்சு, தூங்கு. எனக்கு தூக்கமே வரலையே. நான் நிலா பாட்டு பாடுறேன், கேக்குறியா? நிலவே நிலவே ஓடிவா, அழகிய நிலவே ஆடிவா, என்னுடன் சேர்ந்து பாடவா, முன்னே முன்னே ஓடிவா. சக்கரை கட்டி வைத்திருக்கேன், முத்தமும் தருவேன் நான் உனக்கு. சிரித்தால் நானும் சிரிப்பேனே, அழுதால் நானும் அழுவேனே. என்னுடன் ஓடி வருவாயா, இல்லை விலகி செல்வாயா, மெல்லமாய் தேர்ந்து மறைவாயா, முன்னே பின்னே செல்வாயா. நிலவே நிலவே ஓடிவா, என்னுடன் அழகாய் ஆடவா. நிலா, எனக்கு தூக்கம் வந்துச்சு, நாளைக்கு பார்க்கலாம்.
டாடா, குட் நைட். காலை வணக்கம் கண்மணி. காலை வணக்கம் பப்பு. நீ பல் தேய்ச்சியா? இல்ல. நீ குளிச்சியா? இல்ல. நீ சாப்பிட்டியா? சாப்பிட்டேன். பப்பு, நீ ரொம்ப அசடு. ஏன் கண்மணி, ஏன் அப்படி சொன்ன? அங்க பாரு. ஐயோ, ஏன் இவ்ளோ சீக்கிரம் விடியுது? கிட்டு, எழுந்திடு சீக்கிரம், ஸ்கூலுக்கு போக நேரமாச்சு. தினமும் காலை எழுந்திட வேண்டும், உடனே பல் தேய்த்திட வேண்டும், முகத்தை நன்றாய் கழுவிட வேண்டும், தினமும் காலை குளித்திட வேண்டும், தினமும் கடவுளை தொழுதிட வேண்டும், காலை உணவை சாப்பிட வேண்டும், குருவை என்றும் வணங்கிட வேண்டும், பள்ளியில் நன்றாய் படிக்க வேண்டும். கண்மணி, கண்மணி. அம்மா சமையல் அறையில இருந்து என்ன கூப்பிடுறாங்க. அவங்களுக்கு என்னோட உதவி தேவைப்படுது போல இருக்கு. நானும் கூட வரேன். சரி, என் கூட வா. செல்ல குட்டி வா இங்கே, தேங்காயை துருவிக் கொடு, மிளகாயை கொஞ்சம் நறுக்கி விடு, கடலையை சேர்த்து வறுத்து எடு. கும்மன்னு வாசனை வந்தவுடன் தின்னலாம் அதனுடன் சேர்த்து கடலை பொரி. கண்மணி, அங்க பாரு, ஜன்னல்ல ஒரு குருவி உட்கார்ந்துகிட்டு இருக்கு. ஓ, எவ்வளோ அழகா இருக்குல்ல. நாம அத நம்ம வீட்டுக்கு கூப்பிடலாமா? கண்டிப்பா. அதுக்கு நாம பொரிக்கடலை கொடுக்கலாம். ஹே குருவி, வா. வா 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 குருவி குஞ்சே, தந்திடுவோம் கடலை பொரி, இருவரும் தின்னலாம். வா 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 குருவி குஞ்சே. அவலும் கடலையும் நெல்மணியும் நான் தருவேன், கொஞ்சம் பொறு, இருவரும் தின்னலாம். வா 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 குருவி குஞ்சே. அம்மாவிடம் கேட்டிருக்கேன், தரலனா அடம் பிடிப்பேன், நிச்சயம் கிடைத்திடும். வா 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 குருவி குஞ்சே. கண்மணி, வா, நாம வெளியில போய் விளையாடலாம். இப்ப நான் படிக்கணும் பப்பு, அறிவு வளரணும்ல. நான் படிக்கல கண்மணி, ஆனா எனக்கு நல்ல அறிவு இருக்கு. ஓ அப்படியா? அப்படின்னா நான் உன்ன ஒரு கேள்வி கேட்க போறேன். கேளு. ஒரு வாரத்துல எவ்வளவு நாள் இருக்கு உனக்கு தெரியுமா? ரொம்ப சுலபமான கேள்வி. சரி, அப்படின்னா பதில் சொல்லு. நீ சொல்லு. முதல்ல நான் உன்னை பரீட்சை பண்றேன். சரி சரி, இத கேளு. வாரம் ஒன்றுக்கு 7 நாள், ஞாயிறு என்றும் விடுமுறை நாள். திங்கள் கிழமையில் கில்லி தாண்டு, செவ்வாய் கிழமை வாலிபால், தொட்டு விளையாட்டு புதன் கிழமை, உடற்பயிற்சிக்கு வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமையில் பம்பரம் விடலாம், சனிக்கிழமை அன்று கிரிக்கெட்டும் ஆடலாம். வாரம் ஒன்றுக்கு 7 நாள், விளையாட போதவில்லை, விடுமுறை நாள். இன்னைக்கு நாம கொஞ்சம் கணக்கு படிக்கலாமா? நாம எப்படி சாப்பிடுறதுன்னு கணக்கு போடலாம்.
உனக்கு எப்போ சாப்பிடுறதுலயே தானே கவனம். எனக்கு சாப்பிடுறதுன்னா ரொம்ப பிடிக்கும். அப்படின்னா வா, நாம ரெண்டும் ஒன்னா பண்ணுவோம். 1 2 இலையை போடு. 3 4 சோற்றையும் போடு. 5 6 பருப்பு சாம்பாரு. 7 8 பொரியல் கூட்டு. 9 10 முடிஞ்சது நிறுத்து. 1 முதல் 10 முடிஞ்சிடுச்சு. சாப்பாடு கணக்கும் தீர்ந்துடுச்சு. அங்க இருக்கிற போட்டோ யாரோடது கண்மணி? அவரு எங்க தாத்தா. அவரு ராணுவத்துல இருந்தாரு. நானும் ராணுவத்துல சேரணும். ராணுவத்துல சேர்ந்தா நான் என்னென்ன பண்ணுவேன்னு தெரியுமா? நீயே சொல்லு பப்பு. லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ராணுவத்தில் நான் சேருவேன். யூனிஃபார்ம் போடுவேன். காலில பூட்ஸும் போடுவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ராணுவத்தில் நான் சேருவேன். தலையில் தொப்பி போடுவேன். கையில் துப்பாக்கி ஏந்துவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். ராணுவத்தில் நான் சேருவேன். தேசத்தை காப்பாற்றுவேன். வீர பதக்கம் வெல்லுவேன். ராணுவத்தில் நான் சேருவேன். லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட் 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 ரைட் லெஃப்ட். கண்மணி, நான் என்ன கண்டுபிடிச்சிருக்கேன்னு பாரு. என்னன்னு நீயே காட்டு. இது நீலமான பெப்பர்மின்ட். இது பெப்பர்மின்ட் இல்ல பப்பு, இது பல்பம். பல்பமா? நான் இத தின்ன கூடாதா? இல்ல இல்ல, இத வச்சு இப்படி ஸ்லேட்ல எழுதுறது பப்பு. சின்ன சின்ன ஸ்லேட் பல்பத்தால எழுது. எழுத தெரியவில்லை என்றால் உனக்கு இல்லை ஸ்வீட். காசு தந்தார் அப்பா, தின்ன தந்தார் அம்மா. கேட்கும் ஸ்கூல் பெல், கவனமாக செல்ல. கண்மணி, படிச்சது போதும். வாயேன். வா, அங்க போய் விளையாடலாம். சரி சரி சரி, வா, கொஞ்ச நேரம் ஆடலாம். கண்மணி, நாம சறுக்கு மரம், சீசா, ஊஞ்சல் எல்லாம் விளையாடலாமா? கண்டிப்பா பப்பு, நாம எல்லாத்தையும் ஆடலாம். முதல்ல நாம சறுக்கு மரம் விளையாடலாம். யார் அங்க குழந்தைங்க கூட சறுக்கு மரம் விளையாடுறது? சறுக்கு மர ஆட்டம் உல்லாசம் இந்த ஆட்டம். சறுக்கி வந்த ராமையா வழுக்கி விழுந்து சிரித்தார். பயந்து போன பிள்ளைகள் அவர்களும் சேர்ந்து சிரித்தனர். சறுக்கு மர ஆட்டம் உல்லாசம் இந்த ஆட்டம். ஆஹா, அங்க பாரு, நம்ம ஃப்ரெண்ட் கிட்டு வரான். ஹாய் கிட்டு. ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நீ இப்ப என்ன விளையாடிட்டு இருக்க? நான் பம்பரம் விளையாட்டு விளையாடிட்டு இருக்கேன். பம்பரம் பம்பரம் பம்பரம். பாரு என் பம்பரம். என்னோட பம்பரம் ஜோரான பம்பரம்.
குரு குரு சத்தத்தை எழுப்பிடும் பம்பரம். சட்டையை சுற்றி கையை உயர்த்தி வீசினால் தரையில் சுற்றிடும் பம்பரம். கிச்ச கிச்ச மூட்டும் குறும்பான பம்பரம். வானவில் தன்னை பூமிக்கு இழுத்து கரை கரை என்று சுற்றிடும் பம்பரம். கிட்டு, நான் இன்னைக்கு காலையில உன்னை கோயில்ல பார்க்கலையே. நான் தூங்கிட்டு இருந்தேன். கிட்டு, உனக்கு சந்தர்ப்பம் கிடைச்சா நீ நாளெல்லாம் தூங்கிட்டே இருப்ப. ஆமா, ஆனா அந்த பறவை வந்து தினமும் என்னை எழுப்பிட்டே இருக்கு. என்ன அது தூங்கவே விட மாட்டேங்குது. முதல்ல அந்த பறவை, அப்புறம் அந்த சேவல், அப்புறம் அந்த அலாரம், எல்லாத்துக்கும் மேல அம்மா. பறவையா? என்ன பறவை? இருக்கு ஒரு பறவை. சின்ன பறவை என்னை பாரு, பறந்து வந்தேன் ஜன்னலின் அருகே. பொழுது விடிந்து வெகு நேரமாச்சு, படுக்கையை விட்டு எழுந்திடு கிட்டு. கிட்டு கிட்டு எழுந்திடு கிட்டு, என்னை பார்த்தாச்சும் திறந்திடு கிட்டு. ஆஹா, இங்க நல்லா காத்தடிக்குது. இப்போ என்கிட்ட காத்தாடி இருந்ததுன்னா ஜாலியா விளையாடி இருக்கலாம். ரொம்ப சந்தோஷமா இருந்திருக்கும். என்கிட்ட இருக்கு. இதோ பாத்தியா? நாம விளையாடலாமா? சரி வா, நம்ம இந்த காத்தாடிய வானத்தை முற்ற அளவுக்கு உயரத்துல பறக்க விடலாம். கெட்டியா பிடிச்சுக்கோ. 1 2 3. அண்ணன் செய்த காத்தாடி, வண்ண காகித காத்தாடி. நீல வானிலே அழகாய் பறக்குதே, வாலையாட்டி என் காத்தாடி. காத்தாடி காத்தாடி. உனக்கு ஒரு புது விளையாட்டு சொல்லித் தரேன், விளையாடலாமா? அது என்ன விளையாட்டு? நானும் விளையாடணும். ஆனா அது 2 பேர் விளையாடுற விளையாட்டு. சரி சரி, முதல்ல நானும் கிட்டவும் அதை ஆடுறோம். அதுக்கப்புறம் நானும் பப்புவும் ஆடுறோம். கையை எப்படி வை. இந்த விளையாட்டுக்கு என்ன பேரு சொல்லுவாங்க? எனக்கு இதோட பேரு தெரியாது, ஆனா எப்படி விளையாடணும்னு மட்டும் தெரியும். சரி பரவாயில்ல, இப்ப நம்ம இந்த விளையாட்டை விளையாடலாம். ஆக்கு பாக்கு வெத்தல பாக்கு உய்யா. வா பப்பு, நம்ம வீட்டுக்கு போலாம். அம்மா காலையில தோட்டத்துல இருந்து காய் பறிச்சிட்டு வர சொன்னாங்க. கிட்டு, நீயும் வரியா? வரேன். முதல்ல நான் விளையாட்டு சாமான் எல்லாம் வீட்டுல வச்சுட்டு வரேன். வா பப்பு, நான் உன்னை என் முதுகுல தூக்கிட்டு போறேன். அப்படி நம்ம வீட்டுக்கு வேகமா போய் சேரலாம். இந்த சவாரி ரொம்ப நல்லா இருக்கு. இந்த ஆட்டமும் எனக்கு தெரியும். உப்பு மூட்டை. உப்பு மூட்டையா? ஆமா, உப்பு மூட்டை. உப்பு மூட்டை உப்பு மூட்டை உப்பு மூட்டை உப்பு மூட்டை. அண்ணன் என்னை முதுகிலே ஏற்றி கையை கொண்டு என்னை பிடிப்பான். கழுத்தை சுத்தி கைகளை போடுவேன், இடுப்பை சுத்தி கால்களை போடுவேன். தூக்கிச் செல்வான் உப்பு மூட்டை, குஷியாயிருக்கும் உப்பு மூட்டை. உப்பு மூட்டை உப்பு மூட்டை. கண்மணி, எனக்கு ரொம்ப பசிக்குது. நீ காலையில நல்லா சாப்பிட்டேன்னு நினைச்சேனே. அது எனக்கு பத்தல கண்மணி.
நானு ஒரு டம்ளர் பால், 2 பிஸ்கெட் பாக்கெட்டு, ஒரு எலும்பு துண்டு, அப்புறம் நீ சுப்பம்மா மாதிரி சாப்பிடுவியா? பாட்டி, உங்களுக்கு இன்னைக்கு விரதம் இல்ல? ஐயையோ, அத நான் மறந்தே போயிட்டேன்பா. ஐயோ பாட்டி, அடுத்த வீட்டு சுப்பம்மாவுக்கு ஏகாதசி விரதம் இன்று. ஏதோ கொஞ்சம் தான் சாப்பிடுவார், உப்மாவும் அவலும் பாயசமும். இந்த பாட்டி நல்லா விரதம் இருக்காங்க, உங்களுக்கு தெரியுமா? 3-4 வாழைப்பழமும் கொஞ்சம் நொறுக்கு தீனிகளும், மணிக்கு 2 கொய்யாப்பழமும், அப்பப்போ ஒரு ஆரஞ்சும். அவங்க நிறைய சாப்பிடல, கொஞ்சம் பழமும் இனிப்பும் காரமும் சாப்பிடுறாங்க. மத்தியான நேரம் ரவை உருண்டை விரும்பி நல்லா சாப்பிடுவாள். ஏதோ கொஞ்சம் சூடா இருக்கணும், 5-6 இட்லி. எங்க பாட்டி காலையில இருந்து மத்தியானம் வரைக்கும் ஒன்னும் சாப்பிடல, பாவம். ராத்திரி பாவம் உப்பிட்டே கறி டம்ளர் முழுக்க பாலே. பக்கத்து வீட்டு சின்ன கவுண்டரின் சீமை பசுவின் பாலு. பப்பு, நீ இப்படி சாப்பிட்டுக்கிட்டே இருந்தனா ஒரு நாளைக்கு அவன மாதிரி ஆயிடுவ. யாரு மாதிரி கண்மணி? அந்த சாப்பாட்டு ராமன் மாதிரி ஆயிடுவ. அப்படியா? அது யாரு கண்மணி? குண்டாதி குண்டன் கல்யாண விடுதி சென்றான், 10 லட்டு தின்றான். இன்னும் வேண்டும் என்றான். அம்மா வெண்ணெய் தந்தார், அப்பா பிரம்பை எடுத்தார். கை கட்டு வாய் மூடு. பாப்பு, நீ கொஞ்சம் சீக்கிரமா சாப்பிடு, நம்ம தோட்டத்துக்கும் போகணும் இல்லையா? ஓ, அப்படின்னா நான் வேகமா சாப்பிடுறேன். நீ என்னோட வெண்ணெய் கண்ணன். ஹே கிருஷ்ணா, கள்ள கிருஷ்ணா. பானையில் இருக்கும் வெண்ணெய் திருடி, பானையில் இருக்கும் வெண்ணெய் திருடி எடுத்தான், சுவைத்தான், கையெல்லாம் வெண்ணெய், முகமெல்லாம் வெண்ணெய். குறும்பு கிருஷ்ணன் நம்ம கிருஷ்ணன். கண்மணி, யாரோ வந்திருக்கிற மாதிரி தெரியுதே. ஓ, தபால்காரர் வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். தபால்காரரா? ஆமா, தபால்காரர். நமக்கு அவர் என்ன கொண்டு வந்திருக்காருன்னு பார்க்கலாம். வா, நம்ம போய் பார்க்கலாம். தபால் மணி ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. தந்தி வந்திருக்கு. ஹேய், எனக்கு வேலைக்கு ஆர்டர் வந்திருக்கு, ரொம்ப நன்றி. தபால்காரர் வந்தார், எனக்கு ஒரு கடிதம் தந்தார். 10வின் திருமணம் என்று தபால் ஒன்றை தந்தார். தபால்காரர் வந்தார், இன்னொரு கடிதம் தந்தார். ஊரிலிருந்து எங்கள் அண்ணன் வருவார் என்றார். வா பப்பு, நாம தோட்டத்துக்கு போகலாம். எனக்கு கொஞ்ச நேரம் தூங்கணும் போல இருக்கு. இந்த நேரத்துல தூங்குறியா? ஆமா, சாப்பிட்டதுக்கு அப்புறம் கொஞ்ச நேரம் தூங்குனா நல்லா இருக்கும். வா பப்பு. நான் இப்போவே தூங்கிக்கிட்டு இருக்கேன். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், நாம எல்லாம் தோட்டத்துக்கு போறோமா? ஆமா, ஆனா
வர வர இந்த பப்பு ரொம்ப சோம்பேறி ஆக்கிட்டே வரான். அந்த ராமன மாதிரி சோம்பேறி. ராமனா? ஆ, இது கேளு. ஆனா அதுக்கப்புறம் நீங்க 2 பேரும் என் கூட வரணும், சரியா? சரி, கண்டிப்பா வரோம். தோட்டத்துக்கு போயேன் ராமா. நரிகள் வருமே அம்மா. மாடு மேய்ச்சுவா ராமா. மாடு முட்டிடும் அம்மா. அடுப்பு மூட்டு ராமா. கை சுடுமே அம்மா. பாடும் படியேன் ராமா. பல்பம் இல்லை அம்மா. பூ பறித்து வா ராமா. பாம்பு வந்துடும் அம்மா. பாத்திரம் கொண்டு வா ராமா. காலு வலிக்குமே அம்மா. தண்ணீர் எடுத்து வா ராமா. கைகள் நோகும் அம்மா. சாப்பிட வாயேன் ராமா. இதோ வந்தேன் அம்மா. கண்மணி, உன் முடி எவ்வளவு அழகா இருக்கு தெரியுமா? ரொம்ப நன்றி பப்பு. உன் மேல இந்த புள்ளிகள் இருக்குல்ல, அது கூட அழகா இருக்கு. கிட்டுவோட சட்டையும் வண்ண வண்ணமா ரொம்ப அழகா இருக்கு. எல்லாம் அழகா தான் இருக்கு. இந்த தோட்டம் கூட தான். உண்மைதான், எல்லாமே ரொம்ப அழகா இருக்கு. பாம்பின் படமும் அழகுதானே, மானின் கம்பும் அழகுதானே, பேசும் கிளியின் வார்த்தை அழகு, சின்ன குழந்தை பார்வை அழகு. அழகோ அழகு, எல்லாமே அழகு, சேர்ந்து ஆடினால் அதுவும் அழகு. வாங்க, நாம கொஞ்சம் பூ பறிக்கலாம். கண்மணி, இங்க என்ன இருக்குன்னு பாரு. பறக்குற பூ. அது ஒரு பூல இருந்து இன்னொரு பூக்கு பறந்து போகுது. கிட்டு, நீயும் இத பாரு. அது பட்டாம்பூச்சி பப்பு. ஆமா, அது ஒரு பட்டாம்பூச்சி. இதுக்கு எவ்ளோ அழகான ரெக்கைகள் இருக்கு பாரு. ஓ, அப்படியா? நான் அதோட நிறங்களை பார்த்து பூன்னு நினைச்சிட்டேன். பட்டாம்பூச்சி ரெக்கை விரித்து எங்கே போகிறாய்? உன் ரெக்கை எனக்கு கொடுத்தால் நானும் பறந்திடுவேன். பூவிலிருந்து பூவிற்கு பறந்திட எனக்கும் ஆசைதான். வண்ண வண்ண ரெக்கைகளை வீசி பறந்திடுவேன். ஹே, அங்க பாரு. குருவி அதோட குஞ்சுகளுக்கு சாப்பாடு கொடுக்குது. எங்க பப்பு? அங்க பாரு, மரத்து மேல. அது கரடி தன்னோட குழந்தைகளுக்கு தேன் கொடுக்குது. கரடி? ஆமா, கரடி. கரடிகளுக்கு தேன்னா ரொம்ப பிடிக்கும் பப்பு. ஆமா, உண்மைதான். இத கேளு. கரடி மலை மேல் ஏறி, கரடி மலை மேல் ஏறி, கரடி மலை மேல் ஏறி நோட்டம் விட்டது. நானும் மலை மேல் ஏறி இன்னொரு பக்கம் பார்த்தேன். மலையின் இன்னொரு பாகம் கரடி பார்த்தது. பழங்கள் கிடைத்தது, தேனும் கிடைத்தது. குட்டிகளுக்கு ஊட்டி தானும் தின்று மகிழ்ந்தது. அம்மா, என்னாச்சு பப்பு? இத பாரு. ஐயோ, உன்னை சிவப்பு எறும்பு கடிச்சுதா? அதுக்கு எச்சரிக்கை பண்ணிட்டு வரேன். இனிமே யாரையும் அது கடிக்க கூடாது. ஏய், அங்கே நில்லு. இங்க வா சொல்றேன், வா.
மாட்டிக்கிட்டியா? எறும்பே எறும்பே சிகப்பெரும்பே பாரு எப்படி கடிச்சிருக்க. போகட்டும் இம்முறை விட்டுடுற, மீண்டும் கடித்தால் கொன்றிடுவேன். எனக்கு வலிக்குது கண்மணி. எதனால வலிக்குது பப்பு? அந்த எறும்பு கடிச்சது இல்ல, அதனால ரொம்ப வலிக்குது. இத்தினூண்டு எறும்பு கடிச்சத நீ இவ்ளோ பெரிய விஷயமா சொல்றியே. அந்த காக்கா மாதிரி. எந்த காக்கா? நீ முதல்ல இத கேளு. கருப்பு நிற காகம் ஒன்று சர்ரென்று மேலே சென்று சர்ரென்று தலையும் சுற்ற கீழே விழுந்தது. காவன அனத்தை கொண்டு தட்டு தடுமாறி எழுந்து பறக்க முயன்ற போது ரக்கை காயமானது. கண்மணி, அங்க பாரு. அங்க என்ன இருக்கு பப்பு? வானத்துல பஞ்சு பறக்குது. அது பஞ்சு இல்ல பப்பு, அது மேகம். ஓ அப்படியா? அப்படின்னா மழை வரப்போகுதுன்னு சொல்லு. ஆமா, மழை வருது. நான் சீக்கிரம் வீட்டுக்கு போகணும். பாய் கண்மணி. பாய் பப்பு. பாய் கிட்டு. வா பப்பு, நாம மேகத்துக்கிட்ட போய் மழை வேணும்னு கேட்கலாம். கண்டிப்பா கேட்கலாம். ஹே மழை! வா வா மேகக்கண்ணா, அழகாய் வந்திடு மேகக்கண்ணா, மழையை பொழிந்திடு மேகக்கண்ணா, சின்ன குட்டி செல்ல குட்டி மேகக்கண்ணா. வா வா மேகக்கண்ணா, வா 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 மேகக்கண்ணா, மேகக்கண்ணா வா 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 மேகக்கண்ணா. ஆஹா, நேரம் இருட்டிடுச்சு. நான் என் நண்பர்களை எல்லாம் பார்க்க போறேன். என்ன, ராத்திரி நேரத்துல நண்பர்களா? நான் நினைச்சேன் நான் மட்டும்தான் உனக்கு நண்பன்னு. இல்ல பப்பு, நான் பார்க்க போறது துருவன், ரோஹிணி, சித்திரை, இன்னும் நிறைய நண்பர்கள் இருக்காங்க. இத்தனை பேர் இருக்காங்களா? ஆமாம் பப்பு, அதுவும் இல்லாம அம்புலி மாமா வேற இருக்காரு. யார் அது அம்புலி மாமா? அதோ அம்புலி மாமா. அம்மா அம்மா வானத்தை பாரு, வெள்ளையாய் ஒளிர்வது என்ன? எனக்கு சொல்லு அது என்னவென்று. கடவுளோட பெப்பர்மெண்டா? பூமியை சுத்தி சுத்தி வரும் அந்த வெள்ளையாய் ஒளிரும் பந்து, சூரியன் மறைந்தது முதித்திடும் இந்த மின்னிடும் வெள்ளி நிலவு.